சென்னை போரூர் பூந்தமல்லி மெட்ரோ கட்டுமான பணியில் விபத்து நேரிட்டுள்ளது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 20 அடி உயரத்திலிருந்து கான்கிரீட் டிராக் விழுந்து விபத்து நேரிட்டுள்ளது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் இருசக்கர வாகனங்கள் சிக்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை போரூர் அருகே மெட்ரோ ரயில் கான்கிரீட் டிராக் இடிந்து விழுந்து விபத்து நேரிட்டுள்ளது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இருசக்கர வாகனங்களும் சிக்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 20 அடி உயரத்திலிருந்து கான்கிரீட் டிராக் இடிந்து விழுந்து இந்த விபத்து நேரிட்டுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன் வணக்கம். என்ன நடந்தது கதிரவன்? சென்னை போரூர் ராமாபுரம் பகுதியில் டிஎல்எஃப் அருகே மெட்ரோ தூணிலிருந்து கட்டுமானம் கீழே வந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் இந்த விபத்தின் காரணமாக அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்து ஒருவர் அந்த விபத்தில் சிக்கி பலியானதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2 மெட்ரோ பிள்ளைகளுக்கு இடையே ரயில் தண்டவார டிராக் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த போது அது சரிந்து விழுந்து 20 அடி உயரத்திலிருந்து விழுந்ததாகவும், அப்போது அந்த வழியாக இருசக்கரத்தில் சென்று கொண்டிருந்த ஒரு நபர் அதில் சம்பவ இடத்தில் நசுங்கி பலியானதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இருசக்கர வாகனமும் அந்த விபத்து நடந்த கட்டுமான அந்த இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளும் சிரமத்துக்குள்ளாக இருக்கிறது. தற்போது அங்கு மெட்ரோ பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் மற்றும் அன்னம்பாக்கம் போலீசார் மற்றும் இந்த பகுதியை சென்ற வாகன ஓட்டுநர் அனைவருமே அந்த இந்த இடிபாடுகளுக்கு சிக்கியிருக்கக்கூடிய நபரை மீட்கக்கூடிய பணிகளிலும் மற்ற வாகன ஓட்டுநர் யாராவது சிக்கியிருக்கிறார் என்ற கோணத்திலும் விசாரணைகளை நடத்தி அவர்களை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நந்தபாக்கம் போலீசார் சம்பவ இடத்துல தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து எவ்வாறு நடந்தது, மேலே இருந்து அந்த கட்டுமான பணிகள் நடைபெறும் போது எவ்வாறு கீழே வந்து என்பது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கான்கிரீட் இந்த டிராக் அமைக்கக்கூடிய இந்த கான்கிரீட் தூணானது மேலிருந்து கீழே விழுந்திருப்பதாகவும், எதிர்பாராத விதமாக அந்த பகுதி வழியாக சென்று கொண்டு இருசக்கர வாகன ஓட்டு மீது வீழ்ந்தவர் அவர் உடனே அங்கே பலியானதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உயிரிழந்த நபர் யார் என்பது குறித்தும் அன்னம்பாக்கம் போலீசார் உடலை மீட்டு அவர்களை விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால அந்த பகுதியில் பெரும் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுவதாகவும், அதே போல வாகன ஓட்டிகள் அதிக அளவில் அங்கு கூடியிருப்பதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்துல போலீசார் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்டுமான மெட்ரோ தூணில் இருந்து கட்டுமானம் கீழே வந்து விபத்து ஏற்பட்டதனால அலட்சியமாக செயல்படுத்தினால் இந்த விபத்து நடைபெற்றதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.